இங்க ஒரு கிரிமினல் ஒரு லேடியை ஹாஸ்டேஜா புடிச்சு வச்சிட்டு இருக்கான். அப்போ ஒரு போலீஸ் ஆபீசர் அங்க இருக்கிற போலீஸ் ஆபீசர்களுக்கு குச்சைஸ் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காரு. கிரிமினல் பயங்கர டென்ஷன்ல உடம்புல வச்சிட்டு இருக்க பாம்ப வெடிக்க வச்சிருவேன்னு சொல்லி மிரட்டி பாக்குறான். ஆனா அந்த போலீஸ் ஆபீசர் அவனை சுத்தமா மதிக்காம மேலே ஏறி வந்து குச்சை சாப்பிடுறியான்னு கேட்டுட்டு இருக்காரு. இவனும் இந்த லேடியை வச்சு அவரை மிரட்டி ஒரு வழியா அவர் ஹேண்ட் கஃப் பண்ண வச்சிடறான். அதுக்கப்புறம் அந்த லேடியை போக விட்டுட்டு இவரை பிடிச்சிக்கிறான். ஆக்சுவலா இந்த போலீஸ் ஆபீசர் இந்த கிரிமினலை நிறைய தடவை பிடிச்சி ஜெயில போட்டிருக்காரு. அதனால இவரை ரிவெஞ்ச் எடுக்கணும்னு சொல்லி இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கான். இப்பயும் உடம்புல இருக்கிற பாம்ப வெடிக்க வச்சிருவேன், நீயும் நானும் சேர்ந்தே சாகலான்னு சொல்லி அவரை மிரட்ட பாக்குறான். ஆனா அவரு எந்த ஒரு ரியாக்ஷனும் கொடுக்காம கேஷுவலா நின்னுட்டு இருக்காரு. அதோட இருந்த போலீஸுங்களும் அவங்க வேலையை பார்த்துட்டு கிளம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. இவனுக்கு பயங்கர டென்ஷன் ஆகுது. என்ன பண்றதுன்னே தெரியாம பயந்து தொலைடான்னு சொல்லி அவர்கிட்ட கெஞ்ச ஆரம்பிச்சிடறான். அப்ப இவரு அவருடைய பாக்கெட்ல இருக்கிற ஒரு லெட்டரை எடுக்க சொல்றாரு. எடுத்ததுக்கு அப்புறமா தான் தெரியுது இவருக்கு கேன்சர் இருக்குன்றது. அதனால இப்ப அந்த கிரிமினல் கிட்ட நான் எப்படியும் சாக தான் போறேன், வா ரெண்டு பேரும் சேர்ந்தே செத்துடலான்னு சொல்லிட்டு இருக்காரு. இவனுக்கு தூக்கி வாரி போட்டுருது. நம்ம மிரட்டலான்னு பார்த்தா இந்த ஆள் இப்படி சொல்லிட்டு இருக்கானேன்னு பயந்து போய், இங்க பாருப்பா வாழ்க்கைனா வாழணும்யா, இருக்கிற கொஞ்ச காலத்தையும் நல்லா சந்தோஷமா வாழணும்னு சொல்லி அவருக்கு அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிடறான். ஆனா அவரு இல்ல நான் எப்படியும் சாக போறேன், வா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தே சாகலான்னு சொல்லிட்டு இருக்காரு. இவன் பயந்து போய் ரிமோட்டை தூக்கி போட்டு நான் சரண்டர் ஆவறேன்னு கையை தூக்கிடுறான்.